பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய கடைசி நாட்கள்ல ரமலான்ல, அதுவும் சஹருடைய நேரத்துல செய்யக்கூடிய அமலை பார்க்க போறோம். கடைசி நாட்கள் அப்படிங்கறனால ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு செஞ்சா நீங்க செய்யுங்க, இல்லாட்டினாலும் கூட நீங்க பார்க்காட்டினா நாளைக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம், இப்ப பார்த்து வச்சுட்டு செஞ்சுக்கலாம். அதனால இன்னும் எத்தனை சஹர் இருந்தாலும் அந்த அத்தனை சஹர்லையும் இந்த ஒரு அமலை செய்து கொள்ளுங்க. ரொம்ப சிறப்புக்குரிய அமலு, ரொம்ப சிறப்பான திக்ருன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி. நிறைய பேர் 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல செய்யற மாதிரி இபாதத் கேட்கறீங்க. அந்த மாதிரி ஒரு இபாதத் தான் இது ஓதுறதுக்கு 1 to 2 நிமிஷம் தான் ஆகும். உதவு இல்லாட்டினாலும் தொழுகை இல்லாட்டினாலும் யார் வேணா ஓதிக்கொள்ள முடியும். இன்னும் அந்த சஹருடைய நேரம்ங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய நேரம். ஒரு நோம்பாளியாக நம்ம என்ன பண்றோம், மற்ற எல்லா சமயத்திலையும் நம்ம செய்யாத காரியத்தை அந்த நேரத்துல தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், அப்புறம் நோன்பு வைக்கிறோம், அதுக்கப்புறம் தொழுகை நிறைவேற்றுறோம். ஒரு நோம்பாளியா நம்ம மாறக்கூடிய நேரமாக அது இருக்கு. அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல இந்த திக்ர ஓதுங்க. அந்த திக்ர் தான் சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு. சுபஹான் அல்லாஹ் அப்படிங்கிறது நம்ம எப்பயும் ஓதுற திக்ரு தானே அப்படின்னு நம்ம எளிமையா நினைச்சிடறோம். ஆனா அது எவ்வளவு பொக்கிஷமா இருந்தா அதை அல்லாஹ் தினமும் ஓத கொடுத்திருப்பான். நினைச்சு பாருங்க. எல்லா திக்ரை விட இது ரொம்ப சிறப்பு. எந்த அளவுக்குன்னா, இந்த உலகத்தை விடவும், இந்த சூரியன் உதயமாகக்கூடிய பூமியை விடவும் அல்லாஹுக்கு பிடித்த வார்த்தை சுபஹான் அல்லாஹ் தான். அந்த அளவுக்கு அல்லாஹு சுபஹான் அல்லாஹ்னு நம்ம சொல்றதா விரும்புறான். நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹான் அல்லாஹி அலீமி, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த சுபஹான் அல்லாஹ்னு ஆரம்பிக்கிற எல்லாமே சிறப்பு ஜாஸ்தி. அல்லாஹ்விற்கு அவனை புகழ்வதிலே ரொம்ப பிடிச்சது சுபஹான் அல்லாஹ் அப்படிங்கிறதா. பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம், தூய்மையானவன் அர்த்தம். அந்த பரிசுத்தமும் தூய்மையும் மனிதர்களுக்கு எப்போதுமே பொருந்தாது. அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால அவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய அந்த வார்த்தையை அவன் ரொம்ப நேசிக்கிறான். இன்னும் எல்லா உயிரினங்களும் இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹுடைய கட்டளை கொண்டு ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. அதாவது மரம், செடி, கொடி, வானவர்கள், இன்னும் பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களும் இதை ஓதுது. ஆனா நமக்கு தான் அது தெரியறது கிடையாது. அதனால இதை ஓதுங்க. இதை ஓதுனா ஆசைப்பட்டது அப்படியே நமக்கு நடக்கும். இன்னும் ஒருவர் இந்த சுபஹான் அல்லாஹ் அப்படிங்கிறதை காலையில 100 முறையும் மாலையில 100 முறையும். காலையிலனா என்னது, இந்த சஹருடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம். மாலைங்கிறது என்னது, இந்த அஸ்ருடைய நேரம், அந்த இஃப்தார் நேரம். அந்த நேரங்கள்ல நீங்க 100 முறை ஓதுவதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த நன்மையும் கிடைக்குது. இன்னும் உங்களுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்துல கபுலாகுது. சுப்ஹானல்லாஹ். 100 ஒட்டகங்கள் குர்பானி கொடுத்த நன்மையா? அதாவது நம்மளால குர்பானி கொடுக்குற அளவுக்கு சக்தியே இல்லாட்டினாலோ 100 ஒட்டகத்தை கொடுத்த நன்மை எப்படி நம்ம பெற முடியும்? இப்படிதான் பெற முடியும். அதுவும் ரமலான் மாசத்துல எல்லா அமலையும் செஞ்சிடும். நீங்களே சொல்லுங்க, செய்யாம எல்லாமே இல்லை, எல்லாமே செஞ்சிடும். எதை தவிரனா குர்பானியை தவிர நம்ம எல்லாமே செஞ்சிடும். அதையும் நம்ம இதை கொண்டு என்ன பண்ணலாம், அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப எல்லாமே நம்ம செய்யக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி நம்ம செய்யலாம். அதே மாதிரி இந்த மாசம் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜக்காத்தும் சதக்காவும். ஜக்காத்னா இந்த ஒரு வருஷத்துடைய கணக்கு பார்த்து நம்ம என்ன பண்ணணும், ஜக்காத் கொடுக்கணும். சதக்கானா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவோ நல்லதை அனுபவிச்சிருப்போம். அப்ப இந்த ரமலான் மாசத்துல மத்தவங்களுக்கு விரும்பி நம்ம உதவி செய்யணும். அது கடமை கிடையாது, எவ்வளவு செய்யணும்னு இல்லை. ஆனா அல்லாஹ் ரொம்ப என்ன பண்றான், அதை விரும்புறாங்கிறதுனால சதக்கா செஞ்சீங்கன்னா, 1 ரூபா சதக்கா செஞ்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை 10 ரூபாவை திருப்பி கொடுப்பான். அப்ப ஜக்காத்னா கடமை இருக்கிறவங்களுக்கும், சதக்கானா பாத்தீங்கன்னா விருப்பப்பட்டு கொடுக்கறது. அந்த நன்மையை நம்ம இதை ஓதனாவே பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய சதக்கா செய்த நன்மை கிடைக்கும். நிறைய சதக்கா செஞ்ச நன்மை நமக்கு இது மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ். இதை நீங்க என்ன பண்ணணும், 100 முறை காலையும் இன்னும் அந்த இஃப்தாருடைய நேரத்திலையும் ஓதிவாங்க. இதன் காரணமாக கடல் நுரையளவு இருக்கக்கூடிய பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். கடல் நுரையளவுக்கு யாரும் பாவமே செய்யறதில்ல. இருந்தாலும் பாவங்கள் அந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கு பாவமே மன்னிக்கப்படும் போது நம்ம பாவங்களும் அதுல மன்னிக்கப்பட்டுரும். அதனால 100 முறை சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லிட்டு பொறுமையா ஓதுங்க. பரிசுத்தமானவன், தூய்மையானவன் என்னுடைய ரப்புன்னு சொல்லிட்டு உணர்ந்து ஓதுங்க. ஏதாவது ஒரு அமல் செஞ்சா அந்த அமலை கொஞ்சம் அதை பத்தியே யோசிச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இதெல்லாம் செய்யறதின் மூலமாகத்தான் என்ன ஆகும், அந்த அமல் பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்ளப்படும். அது குறைகள் இல்லாம இருக்கும். இந்த அமலை செஞ்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.